உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆவி ஆண்டவரை இப்படிப்பட்ட அடிமைப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களை எல்லாம், அடிமைப்பட்டிருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்துல ஒரு வசனத்தை பார்க்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நாங்க சொன்னா ஒண்ணும் நடக்காதுப்பா, நீங்க விடுதலை ஆக்கினா உண்மையிலேயே அவங்க விடுதலை ஆகிருவாங்க, உண்மையிலேயே அவங்க விடுதலை ஆகிருவாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் கிரியை செய்வார். ஒரே நாள்ல கூட தேசத்துல இருக்கிற அக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவேன்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம், கர்த்தரை பார்க்க முடியாதபடி, கர்த்தரை தேட முடியாதபடி, ஆண்டவரே அடிமை பெற்றிருக்கிற அந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தாவே இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளையும் இப்படிப்பட்ட ஜனங்களையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, விடுதலையாக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி நீர் விடுதலையை தந்து நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் கொடுத்த